எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வி நெக் உள்ள ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு வி நெக் ஷேப் உள்ள ஒரு ப்ளவுஸை லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பியிருக்கேன். ஓகேவா? ஸோ நார்மலாக வி நெக் ஷேப்பில் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து நான் இதை அடித்து திருப்பியிருக்கேன். ஸோ இது ஆஸ்யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் தெரியல அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதே வி நெக்கை எப்படி அடித்து திருப்புறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த வி நெக்கை அடித்து திருப்புறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு நார்மல் நோட் பேப்பர் எடுத்து ஹைட் ஒரு 2 இன்ச்சு, வித்து ஒரு 1 இன்ச் கட் பண்ண போகிறோம். ஹைட் 2 இன்ச்சு, வித்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த பேப்பரில் லைட்டாக இப்படி கர்வாக ஒரு ஷேப் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதை நான் அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஷேப்பை பேஸாக வச்சுட்டு நான் கிளாத்லேயும் இதே மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் அதை காட்டுறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேப்பரை பேஸாக வச்சு இதே அளவுக்கு நான் எல்லா கிளாத்தும் கட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோடய நெக்கை சுற்றி டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ அவ்வளோ கிளாத்தும் நான் எல்லோ க்ரீன் இந்த 2 கலர்லேயும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். என்னோடய நெக்குக்கு எவ்வளோ இனஃபோ அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஒன்று மட்டும் ஒரு பீஸ் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் இந்த 2 கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு, இப்படி கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு நான் ஸ்டிச்சை இங்கே இந்த ஓரத்துலேயே ஃபுல்லாக இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓரத்துலேயே ஃபுல்லாக ஸ்டிச்சை இப்படி போட்டுட்டு வரேன். ஓகே, நான் இங்கே கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணலை. ஓகே, ஸோ அதர்வைஸ் இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன், கீழே ஸ்டிச் பண்ணலை. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இதை சுற்றியும் கரெக்டாக இதோட ஷேப்க்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ உல்ட்டாவாக அப்படியே திருப்பிக்கலாம். நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இதை உல்ட்டாவாக திருப்பிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிசைனுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக இப்படி ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் குட்டியாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இப்படி இந்த நெக்காண்ட ஃபுல்லாக அப்படியே 1 by 1 வச்சு ஃபுல்லாமே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே,
இந்த நெக்கை சுற்றி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து க்ரீன் கலரில் இங்கே சைடில் பைப்பிங் கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அந்த உருட்டு பைப்பிங்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா லேஸ் கொடுத்துருங்க. ஓகே, லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க, அது கூட நல்லதாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் லேஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். லேஸை விட பைப்பிங் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் லேஸ் என்கிட்ட இருக்குது, அதனால் வந்து நான் வந்து இதை சுற்றி வந்து இப்படி லேஸ் வச்சு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குது, இந்த பெட்டில்ஸ் மாதிரி. ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து இப்போ நான் இதுக்கு எப்படி மடிச்சனோ அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக மடித்து ரவுண்டாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இதை க்ரியேட் பண்ண போகிறேன். வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இதில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகே, பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த பெட்டில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா நான் ஆஸ் யூஷுவல் நம்ம அதுக்கு எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மடிச்சுட்டு அப்படியே நான் 1 by 1 அப்படியே கோத்துட்டே வரேன். ஸோ இதை வந்து நான் 1 by 1 அப்படியே ஃப்ளவர் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃப்ளவர் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதை அப்படியே கோத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ஸோ இந்த ஃப்ளவர் டிசைனெல்லாம் வந்து நான் வந்து இதில் ரெடி பண்ணி ஃபைனலாக அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.